இன்னொன்று செல்வகுமார் சார், ஒரு சந்தேகம் என்னவென்றால், நேற்று தான் இன்று பொழிந்தது போல ஒரு பெரிய மழைப்பொழிவை பொதுவான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதற்கு ஏதோ வறண்ட காற்று உட்புகுந்ததால், ஒரு வறண்ட நிகழ்வு உட்புகுந்ததால் அந்த மழை பொழிவு நின்றதாக கூறப்பட்டது. ஆனால் இந்த 3ஆம் தேதி வரை வேறு எந்த விதமான இடையூறும் இன்றி, அதாவது இந்த சென்னை முழுவதுமே இந்த ஈரப்பதமான ஒரு மேகமூட்டம் தான் 2 நாட்களாக, நேற்று மழை இல்லை என்றாலும் அந்த குளிர் மற்றும் மேகமூட்டம் அவ்வாறு தான் காட்சியளித்தது. இந்த கடும் குளிருக்கான காரணம் இதுவரை இல்லாத அளவுக்கு, இது சென்னையில், திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மட்டுமல்ல, இங்கு நெல்லை, தூத்துக்குடி, மதுரை ஆகிய மாவட்டங்களிலும் கடந்த ஒரு 50-60 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஒரு கடும் குளிர் இந்த டிட்வா நிகழ்வால், புயலால் ஏற்பட்டிருக்கிறது. இந்த குளிர் இந்த மாதம் முழுவதும் தொடருமா? குளிர்ச்சி குறையுமா? வெப்பநிலை இயல்பு வெப்பநிலை மாறுமா சார்? அது கண்டிப்பாக. அதாவது ஒரு சிஸ்டம் கடல்ல இருந்தா குளிர் காற்றை ஈர்க்கும், அதாவது சுற்றுப்புற காற்றை எல்லாமே ஈர்க்கும். மியான்மர்ல இருந்து காற்றை ஈர்க்கும். மியான்மர்ல இருந்து வந்தால் குளிர் காற்று தான். அது தென்சில கடற்பகுதியிலிருந்து வந்தால் அது பசிபிக் பெருங்கடலில் வரக்கூடியது, அது வெப்ப நீராவி. அதாவது ஒரு மக்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது. வறண்ட காற்று என்றால் என்னன்னு அவங்களுக்கு புரியல. வறண்ட காற்று என்றால் குளிர்காற்று. சரி. அதே போல ஈரப்பதம் மிக்க காற்று அப்படின்னா வெப்ப நீராவி. இது அப்படியே ஆப்போசிட் வானிலைக்கு. வெப்ப நீர் இல்ல அவங்க அது என்னோட கோட்பாடு அப்பையில இருந்து இதுதான் பேர் வச்சிருக்கிறேன். சரி. நம்முடைய கண்டுபிடிப்பு எங்கேயும் படித்து கொண்டு வரவில்லை. படித்து கொண்டு வந்திருந்தால் அதே நான் ஃபார்முலாவை நான் கொண்டிருப்பேன். ஈரப்பதம் மிக்க காற்று, வறண்ட காற்றுன்னு நான் சொல்லியிருப்பேன். சரி. ஆனால் இது முயன்று தவறி கற்றல் காரணமாக ஈரப்பதம் மிக்க காற்று என்பது நிலநடுக்கோட்டு பகுதியில் இருந்தோ அல்லது பசிபிக் பெருங்கடலில் இருந்தோ வரக்கூடிய கடல் நீராவியை, கடல் வெப்பத்தால் மேலிடக்கூடிய நீராவியை காற்று சுமந்து கொண்டு வருவதுதான் ஈரப்பதம் மிக்க காற்று, நீராவி. அது நம்ம இட்லி வைக்கும் போதோ புட்டை வைக்கும் போதோ பானையில் இருக்கக்கூடியது, குக்கர்ல வெளியாகக்கூடியது அந்த ஆவி. அந்த ஆவி வெளிக்காற்று பட்டாலும் தண்ணியா மாறும். சரி. அது அந்த குளிர அந்த நீராவியை நீராக மாற்றுவது குளிர்காற்று. சரி. அதுதான் வறண்ட காற்று. அந்த வறண்ட காற்று மட்டும் வந்தால் மழை இருக்காது. அதுதான் குளிர்காற்று மட்டும் வந்தால் குளிர் மட்டும்தான் கொடுக்கும். சரி. குளிர்காற்றோட சதவீதம் கூடினால் குளிர் தான் இருக்கும், மழையாக மாறாது. நேற்றைக்கு கூட கடல்ல இருக்கும்போது அதிக குளிர் காரணமாக மேக உற்பத்தியே நடக்கவில்லை நேற்றைக்கு. இப்போ செயலிழந்த காரணத்தினாலே இமயமலையிலிருந்து இருக்கக்கூடிய குளிரை கொஞ்சம் கொஞ்சமாக விடுகிறது. அதாவது எவரெஸ்டிலிருந்து இருக்கக்கூடிய குளிரை விட்டுச்சு, அப்புறம் இடைப்பட்ட பகுதியிலிருந்து விட்டுச்சு, இப்ப தரைக்குளிர் ஈர்த்து கொண்டிருக்கு. அந்த குளிரையும் ஈர்க்காமல் நம்முடைய தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய குளிரை மட்டும் பயன்படுத்தி நீராவி நீராக மாறும். அதுதான் இப்ப பார்க்கலாம். ஓகே செல்வகுமார் சார், இந்த நிகழ்ச்சியோட நிறைவான கேள்வி, இந்த மழைப்பொழிவு எப்போது வட தமிழக மாவட்டங்களில் நிற்கும்? இப்போது டெல்டா மாவட்டங்களில் நின்று விட்டது. வட தமிழக மாவட்டங்களில் எப்போது இல்லைன்னா மழைப்பொழிவு குறையும்? இன்று ஏற்படுத்திய பாதிப்பை போல் இல்லாமல் குறைவதற்கான வாய்ப்பு எப்போது இருக்கிறது? 3ஆம் தேதியா அல்லது இது அதற்கு பிறகுதானா? அதாவது இந்த மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களில் முற்றிலுமாக விலகவில்லை. இலங்கையிலும் இன்னும் விலகவில்லை. தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் கூட சாரல் மழை, தூரல் மழை இருந்து கொண்டுதான் இருக்கு. திடீரென்று ஆங்காங்கே மேகம் எடுத்து சாரல் மழை பொழிவை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, இந்த நிகழ்வோட செயலிழப்பு காரணமாக விட்டம் அதிகமாகிவிட்டது. ஆக இன்னும் செயலெடுக்கும் பொழுது விட்டம் அதிகமாகிவிடும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் எவ்வளவு பெரிய பரப்போ அவ்வளவு பெரிய பரப்பா ஆகிடும். அப்போ அவ்வளவே அடர்த்தி கொண்டுதான் கிழக்கிலிருந்து வடகிழக்கிலிருந்து தென்மேற்காக போகும். ஆக எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருந்து கொண்டுதான் இருக்கும். அது இப்ப 3 நாட்களுக்கு சென்னைக்கு கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவை கொடுத்தாலும் அதற்கு பிறகு தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களுக்கும் அவ்வப்பொழுது ஆங்காங்கே பரவலான மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கும். 8ஆம் தேதி வரைக்கும். இதுல திருவள்ளூர் மற்றும் ஆந்திர எல்லையோர மன்னிக்கவும், கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு இப்போ திருவள்ளூருக்கு மட்டும் கொடுப்பது, தொடர்ந்து திருவள்ளூருக்கு கொடுக்கும். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மற்றும் கிருஷ்ணகிரி போன்ற மாவட்ட, தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு குறைவாக இருக்கும். தெற்கே போக போக மழையோட அளவும் மேற்கே போக போக தென்மேற்குல நல்ல மழை பொழிவு தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களுக்கும், டெல்டா மாவட்டங்களுக்கும், உள் மாவட்டங்களுக்கும் நல்ல மழை இருக்கும். வடகடலோரம், சென்னை உட்பட்ட மழை இருந்து கொண்டுதான் இருக்கும்.